வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இது பிரேக் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணவும் இல்லை, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணவும் இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் இதே தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் கூட என்ன சொல்லியிருந்தோம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா தான் மார்க்கெட்டில் அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டல, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதேபோல் அதாவது இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா செகண்ட் சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் முக்கியம்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் பெரிய ஃபால்ட் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சுது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா செகண்ட் சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது போல் தான் மார்க்கெட்டும் அமைஞ்சுது, தாண்டவே இல்லை. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆனால் பிரேக் பண்ணல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சு ஃபுல் சைட்வேஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். அது டே கேண்டில் பார்த்துருக்கான்னு சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகல. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம 15 மினிட்ஸில் தாண்ட முடியாது இந்த ரேஞ்செல்லாம். இப்போ பார்த்தோம்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. செட்டப் மாதிரி தெரியல. இந்த பாக்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை விட்டு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அது வரைக்கும் இந்தமாதிரி ஒரு சின்ன கேண்டில் போட்டு ஒரு சைட்வேஸ் செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது டே கேண்டில் செட்டப் படி எப்போ இந்த பேரிஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். எப்போ இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் அப்போ பேரிஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும் டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,296 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,426. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 23,169, அடுத்து 22,986. சரி, ஓகே, இப்போ இந்த செட்டப் பார்த்தோம்னா என்னென்னா இந்த எல்லோ ஜோன் இது டோட்டலாகவே எல்லோ ஜோன் ஆகிட்டு இந்த ஏரியா. இதில் எந்த டேரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டேரெக்ஷனில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் செட்டப்புக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. நம்ம டேயில் காட்டியிருந்தோம்ல அந்த தான் அப்படியே பாக்ஸ் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல வந்து ஒரு கிளியராக நம்ம இந்த டைரெக்ஷன் தான் சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல. அதேபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எதாவது போகுமான்னு பார்த்தா இதை தொட்டால் திருப்பி இறங்கும், அதேபோல் கீழே தொட்டால் மேலே போகும். அதுக்கான செட்டப் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்டில் போய்ட்டு திருப்பி கீழே தான் வரும். அதே போல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்லேருந்து அப்சைடு போகும். இதுதான் இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அப்படி தான் இப்போ இருக்குது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இதை விட்டு வெளில போனால் தான் அடுத்தது பையிங் இருக்கும். அதே போல் இந்த ஏரியா விட்டு கீழே வந்தால் மட்டும்தான் அடுத்தது ஒரு பெரிய செல்லிங் இருக்கும். அதுக்கிடையில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அதுலேயும் இந்த இடத்துக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு சைடு வேஸில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸ், இதை விட்டு வெளில வரணும். இந்த டைரெக்ஷனாக அந்த டைரெக்ஷன் போகும், அது பெருசாக போகாது. 300லேருந்து 425 பாயிண்ட் இந்த இடத்துல. அதை போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நினைக்கிறேன். இது வந்து 23,000 அந்த ரேஞ்சு வரும். ஆமாம், 23,000 இது 170 பாயிண்ட். புட் சைடு 170 பாயிண்ட் இருக்குது. கால் சைடை பொறுத்தவரை 125 பாயிண்ட் தான் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே கேப்பப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் பெரிய புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் கம்மி தான். அது எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் தான் நடக்கும். அதுக்கு வாய்ப்பு கம்மி. நாளானைக்கு பிறகு நடக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க, ஆனால் கீழே பிரேக் பண்ணல. ஹையை மட்டும் பிரேக் பண்ணிட்டு க்ளோசிங் பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டாங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் ஸ்டீலில். இப்போ இது இந்த கேண்டில் படி பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே, லோவை பிரேக் பண்ணால் கீழே.
அந்தமாரி செட்டப்பில் இந்த கேண்டோட ஹை லோ தான் நாளைக்கு மார்க்கெட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான் இதுவும் அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் அடங்கியிருக்கு. இது உள்ளே தான், இதை விட்டு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்ட் செட்டப் படி, இது டே கேண்ட் செட்டப் படி இதை தான் 15 மினிட்ஸுக்கு இதுக்குள்ளே தான் வரும். சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,892, அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,650. அப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம் 48,493, அதுக்கடுத்து 48,074. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்காக பார்த்தோம் நிஃப்டி தான். கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டியில் நான் சொல்லியிருந்தோம் அதே சேம் தான். இந்த இடத்துல இருக்க வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சவங்க இந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டோட சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகலாம். இதை வந்து அதை கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சால் தான் பண்ணலாம். அதுபோல் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். நிஃப்டிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா நிஃப்டியில் வந்து புட் சைடில் கொஞ்சம் ரேஞ்சு கூட அந்த மாதிரி இருந்துச்சு, இதில் வந்து கால் சைடு ரேஞ்சு கூட இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இதுவுமே அப்படி தான். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போய் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் திருப்பி இறங்கும். அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ தூரம் தான் போக வாய்ப்பு இருக்கும். அது தொட்டால் இறங்கும். அதை போல் கீழே சப்போர்ட் எடுத்து திருப்பி அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை விட்டு எப்போ வெளில வருதோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் அடுத்தடுத்து போக வாய்ப்பு இருக்கும். ஒழிஞ்சு ஒருவேளை பெரிய கேப் அப் இருந்ததுக்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அதுபோல் கீழேயும் ஒரு பெரிய கேப் டவுன் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இது ஓப்பனை பொறுத்து தான் நாளைய ட்ரேட் இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இறங்கும். அதுதான் இந்த செட்டப். அதோட டவுனு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அவுட் இறங்கினாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் திருப்பி அப்சைடு போகும். ஓப்பனை பொறுத்து எந்த இடத்துல ஓப்பனாக அதை பொறுத்து, ஒருவேளை ஓப்பனே இதுக்கிட்ட இருந்தாலும் மேலே தான் போகும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரே இருக்குது. இன்னும் நாளைக்கு பிறகு தான் ஒரு கிளியரான ஒரு டைரெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். என்ன டைரெக்ஷன் இது பிரேக் பண்ண மேலே, இது பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் கீழே, இதுக்கு வந்து இந்த இடத்த விட்டு மாறின பிறகு தான் கண்டுபிடிக்கலாம் நம்ம அடுத்தது மேலே போக மார்க்கெட் வாய்ப்பு இருக்கா இறங்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்குள்ளே தான் திருப்பி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாம் திரும்பி பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களும் சேம் தான், எந்த மாற்றமும் இல்லை. இது சென்செக்ஸும் இதே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த பாக்ஸை விட்டு வெளில வரணும். அதுக்கு எல்லாம் மார்க்கெட்டை பார்த்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் செட்டப். இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன டைரெக்ஷன் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இது சொல்ல வேண்டியது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 76,814, அடுத்து 77,337. சப்போர்ட் எடுத்தோம்னா 76,202, அடுத்த சப்போர்ட் 75,641. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நோ ட்ரேடிங் ஜோன். அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய மாற்றங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும், மேலே தொட்டால் கீழே வரும். அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் வரும், செகண்ட் சப்போர்ட் தொட்டால் மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டோட செட்டப். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.